ஒரு நாளுக்கு லிட்டர் கணக்கில் தண்ணி குடிப்போம். இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிப்போம். இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், இல்லைன்னா ட்ராயாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு நினச்சிங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம வந்து காஃபி அதிக அளவு எடுத்துக்கிட்டு இருப்போம், அண்ட் சுகர் ரொம்ப எடுப்போம். அதனால கூட நம்மளோட ஸ்கின் வந்து டல் ஆகலாம், அண்ட் வந்து ட்ராயாக ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமாங்க? இந்த மாதிரி வாட்டர்மெலனா ஜூஸை குடிக்கலாம். ஜூஸை நீங்களே பிளெண்ட் பண்ணி குடிங்க. அண்ட் ஆல்சோ இல்லாட்டினா பழமாக கூட சாப்பிடலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் வர பாருங்க, எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழங்கள், வாட்டர்மெலன் பழங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர்மெலன் வந்து ஹை வீட் வந்து மினரல் அதிகமாக இருக்கும், அண்ட் வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளோட ஸ்கினை வந்து ட்ரை ஆக்காமல் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு மட்டும் இல்லை, வெளியே உங்களுக்கு ட்ராயாக இருக்குது ஸ்கின் நினச்சிங்கன்னா, நம்மளோட பாடி வாஷ் ஒசன்னா பியூட்டியோட அறுதாம் பச்சையால் செஞ்ச பாடி வாஷ் ஆகட்டும், ஒசன்னா ஆயில் அண்ட் ஸோ ஷெம்பூ இருக்குது. ஸ்கால்ப் ரொம்ப ட்ராயாக இருக்குது, தோல் வந்து உறிஞ்சி உறிஞ்சி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஷெம்பூ வந்து தலைக்கு பாய்க்கலாம். அண்ட் பாடி வாஷ் சோப்பு இருக்குது, அண்ட் ஒசன்னா ஆயிலும் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் எல்லோ பேக் வைக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்பாடு அவாய்ட் பண்ணுறது அண்ட் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கான்டென்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.